ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாகுனா, நான் என்னுடைய ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், எப்படியெல்லாம் ஹேர் பாத்து பண்ணுவேன் அப்படின்றத இந்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். நான் என்னோடய ஹேரை எப்படி நல்லா பராமரிக்கிறேனோ அதை பற்றி தான் இந்த விலாகில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் வீக்லி 4 டேஸ் கம்பல்சரி ஹேர் பாத்து பண்ணுவேன். சில டைம் டெய்லியும் ஹேர் பாத் பண்ணுற மாதிரி கூட சிட்டுவேஷன் வரலாம். ஆனால் நான் மேக்ஸிமம் வீக்கில் 4 டேஸ் ஹேர் பாத் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா செவ்வாய் வெள்ளி கம்பல்சரி நம்ம தலைக்கு குளிப்போம். பாக்கி நாள் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேர் பாத் பண்ணிப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வீக்கில் ஒரு 4 டேஸ் நான் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிடுவேன். தலைக்கு குளித்தேன்னா இப்போ மார்னிங் தலைக்கு குளிச்சிட்டேன்னா அன்றைக்கி டே ஃபுல்லுமே ஹேருக்கு எந்த ஆயில் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். அன்றைக்கி டே ஃபுல்லுமே ஹேரை நல்லா ஃப்ரீயாக விட்டுருவேன். எனக்குமே அந்த எண்ணெய் தேய்க்காமல் அப்படியே கொஞ்சம் அந்த தலைக்கு குளித்ததோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தலைக்கு குளித்த உடனேவும் சிலர்லாம் முடி காஞ்ச உடனே எண்ணெய் தேய்ச்சிருவாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி பண்ண பிடிக்காது. தலைக்கு குளிச்சிட்டேன்னா அந்த டே ஃபுல்லுமே நல்ல ஹேர் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு என்னுடைய முடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த டே ஃபுல்லுமே திரும்ப எண்ணெயோடு இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஹேர் பாத் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுபோல் எண்ணெய் நான் இப்படி தான் அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நேர் வகுடு எடுத்து 2 சைடுமே முடியை நல்லா பிரித்து போட்டுட்டு அப்போ தான் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக எல்லா இடத்துக்குமே எல்லா முடிகளுக்குமே எல்லா வேர்களுக்குமே எண்ணெய் நல்லா பாஸ் ஆகும். நான் இந்த மாதிரி தான் எப்போ சின்ன வயசுலேருந்து நான் எப்போ தலை சீவி ரெட்டை ஜடை போட ஸ்டார்ட் பண்ணினேனோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எல்லா முடிக்குமே எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். 2 சைடும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா நீவி விடுவேன். அப்போது ஒரு சில இடத்துல எங்கேயும் ஆயில் படாமல் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா சீப்பு வச்சு முடியெல்லாம் நல்லா சிக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா இடத்துக்குமே ஹேர் ஆயில் நல்லா பாஸ் ஆயிரும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப சூடான உடம்புன்னு தான் சொல்லணும். அதனால தான் நான் தலைக்கு எண்ணெய் நிறைய தேய்ப்பேன். என்ன தான் தேய்ச்சாலும் இப்போ காலையில் தேய்ச்சிட்டு ஈவினிங் பார்த்தோம்னா என்னமோ எண்ணெயே தேய்க்காத மாதிரி தான் திரும்பவும் இருக்கும். அதனால் தேய்க்கும் பொழுதே கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேய்ச்சிடுறது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த எண்ணெய் தேய்ச்சாலே கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நல்லா எண்ணெய்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா சிக்கு எடுத்துட்டு நல்லா உச்சியில் ஏற்றி ஒரு கொண்டை போட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு குறைஞ்சபட்சம் நம்ம 6 மணி நேரம்னாலும் அப்படியே இருக்கணும். நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் போய் நம்ம தலைக்கு குளிச்சிட்டோன்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சதுக்கான எந்த பலனுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் அந்த எண்ணெய் தேய்ச்சி ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஹேர் பாத் பண்ணிக்கலாம். அதுபோல் நான் இப்போ யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் எல்லாமே நானே வீட்டிலே ரெடி பண்ணது தான். அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஹோம்மேடு ஹேர் ஆயில் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான பொருட்களை வச்சு தான் நான் அதை ரெடி பண்ணினேன். நான் இது ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பூனேக்கு வந்ததுக்கப்புறம் இது என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா ஒரு பொருள் கிடைச்சா இன்னொரு பொருள் கொஞ்சம் கிடைக்கிறதே இல்லை. அதனால தான் அது ரொம்ப நாள் ஒரு 6, 7 மாதமாகவே பண்ணாமவே இருந்தேன். அப்போலேருந்து கொஞ்சம் திரும்ப முடியெல்லாம் கொட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட விட்டோம்னா இருக்கிற முடியும் போயிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரு பொருளாக தேடி தேடி கடைசியில் எல்லா பொருளும் கிடச்சிச்சு. அதுபோல் அம்மாவும் அந்த டயத்தில் ஊர்லேருந்து எண்ணெய் கொடுத்து விட்ருந்தாங்களா, ரொம்ப வசதியாக போச்சு. ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் என்னுடைய ஹேர் ஆயில் நானே ரெடி பண்ணி இந்த மாதிரி தான் என்னுடைய ஹேரை நான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ தான் முடி வளர்ந்தாலும் இங்கனையே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னோடய முடி கொஞ்சம் கொஞ்சம் இந்த சுருட்ட முடி அந்த டைப்பில் தான் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.